இப்போ நான் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த புது ஃபைலில் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ டைப் பண்ணலாம். ஓகே, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னு போட்டு திஸ் இஸ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் இங்கே அடிச்சிருக்கேன். இது உனக்கே தெரியாதானா? ஓகே, பட் இப்போ நம்ம புதுசாக படிக்க போகிற கான்செப்ட்டுக்கு தான் இதை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை சேவ் பண்ணிட்டு நான் வந்து இதுக்கு comments.py அப்படின்னு பேர் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது வந்து கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கோட் பண்ணுற இந்த டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டெவலப்பர்ஸ் அவங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக எழுதுகிற ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் தான் வந்து இந்த கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கோட் பண்ணுறவங்க அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக எழுதிக்கிறாங்க. இதை இன்டர்பிரட்டர் ரன் பண்ணாது. இப்போ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கமெண்ட் எழுத போகிறேன். ஸோ இந்த கமெண்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் போட்டுக்கணும். போட்டுட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிலாம் எழுதக்கூடாது, பிரிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிறேன். இது என்ன, இந்த அடுத்து இருக்கிற இந்த ஒரு லைன் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து எழுதிக்கணும். இது வந்து பிரிண்ட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதை ரன் பண்ணால் திஸ் இஸ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இந்த லைன் நடக்குது. ஓகே, ஆனால் இதனால் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரல, அட் த சேம் டைம் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பயனும் வரல. இது நம்மளுக்கு பார்த்தா ஓகேப்பா இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுக்கு முன்னாடியும் ஒரு ஹேஷ்டேகை போட்டுட்டேன். இப்போ இது ஃபுல்லாக ஹேஷாக மாறிடுச்சு, இது எல்லாமே பச்சையாக மாறிடுச்சு, ரைட்? இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் பாருங்களேன், எனக்கு அவுட்புட்டே வரலை. ஏன் அப்படின்னா என்ன, இப்போ இந்த ஹோல் கமாண்டை அது ஒரு கமெண்ட்டாக பார்க்குது. அப்போ கமெண்ட்னா என்ன அர்த்தம், இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இதை ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு பைத்தான் புரிஞ்சிருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்பிரட்டர் அப்படியே இக்னோர் பண்ணிடும். ஸோ அதை ரன் பண்ணாது. அதனால தான் இந்த லைனை இப்போ ரன்னே பண்ணலை. ஸோ ரன் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த அவுட்புட் வரும். ரன் பண்ணாதனால இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட் வரலை. ஓகேயா? ஸோ இது எப்போல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் கோட் அடிச்சு வச்சுருக்கோம், ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்குறப்ப ஓகே இந்த 4 லைன் இது தான் பண்ணுது, இந்த 4 லைன் இது பண்ணுதுங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எழுதி வைப்பாங்க. இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ்க்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இன்னொருத்தவங்க வந்து உங்கள் கோடை பார்த்தாலும் அவங்களுக்கும் புரியணும், நீங்களே உங்கள் கோடை ஒரு வருஷம் கழித்து பார்த்தா உங்களுக்கும் புரியணும். இந்த 2 ரீசன்ஸ்க்காக தான் நம்ம வந்து கமெண்ட்ஸை ஒரு குட் ப்ராக்டிஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? அண்ட் இப்படி தான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்டை வந்து இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கமெண்ட்டை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். எப்படின்னா, இந்த மாதிரி இந்த கோடில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேயா? இப்போ சரி பண்ணிச்சிங்கன்னா இது இல்லாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த லைனில் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம டீபக் பண்ணுவோம். அதாவது டீபக்னால் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல எரர் இருக்குன்னு காண்பிக்கிறதுக்கு. இங்கே எனக்கு ஒரு 100 லைன் இருக்குன்னா அதில் ஒரு வேளை இந்த லைனில் தான் தப்போ அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லைனை மட்டும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப ஓகே கோடு ஒழுங்கு எரர் வராமல் ரன் ஆச்சுன்னா அந்த லைனில் தான் எரர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டீபக்கிங். அதுக்கும் இந்த மாதிரி அட் டைம்ஸ் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதில் 2 வகைகள் இருக்குது, சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மல்டி லைன் கமெண்ட்னா என்னென்னு அடுத்து பார்க்க போகிறோம். அந்த பேர்லேயே இருக்க மாதிரி தான், ஒரு லைனை கமெண்ட் ஆக்கணும்னா அதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இதுக்கு அடுத்த லைனில் நான் பிரிண்ட்டுன்னு அடித்தேன்னா அது நார்மல் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுது. ஆனால் இதை தான் கமெண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுது, ரைட்? ஏன்னா 2 வேறு வேறுகளில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரைட்? ஓகே, ஸோ அந்த ஒரு லைனை மட்டும்தான் அப்போ இது கமெண்ட்டாக மாற்றிருக்கு. எனக்கு அதுக்கு பதிலாக இந்த 2 லைனையுமே கமெண்ட்டாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ மல்டி லைன் கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, 3 தடவை இந்த சிங்கிள் கோட்டை போடுங்க. ஓகேயா? இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன வச்சாலும் அது கமெண்ட்டாக மாறிடும். இப்போ இது வந்து ஒரு கமெண்ட், இதை ரன் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட்டுமே வராது. பார்த்தீங்களா? ஒரு அவுட்புட்டுமே வரல. ஓகே, ஸோ இதுதான் மல்டி லைன் கமெண்ட்க்கான சின்டாக்ஸ். இப்போ இதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணல, பைத்தானில் எப்பவும் போல் சிங்கிள் கோட்ஸ்க்கு பதிலாக டபுள் கோட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டபுள் கோட்ஸை நீங்கள் போட்டு அதில் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கமெண்ட்டாக தான் கன்சிடர் ஆகும். இங்கேயும் பாருங்கள் எந்த அவுட்புட்டும் வரல.
ஓகேயா? ஸோ இதுதான் கமெண்ட்ஸ். இது யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த பிளாக் ஆஃப் கோட் என்ன பண்ணுது, இந்த லைன்ஸ்லாம் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபன் ஃபேக்ட், இந்த மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா டாக் ஸ்ட்ரிங். டாக் ஸ்ட்ரிங்னா என்னென்னா டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இந்த ஒவ்வொரு மாடியூல்ஸாக வந்து நிறைய பிக் கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கோட் அடிக்கிறப்ப டாக்குமெண்டேஷன் அது கூட ஒன்று வைப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அது என்ன இன்புட் வாங்கும், என்ன அவுட்புட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்கிறத பற்றி ஒரு டெக்ஸ்ட் எழுதி வைப்பாங்க. இப்போ நம்ம எழுதுகிற கமெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கிறது இருக்குது அப்படின்னா, இப்போ நான் இதில் வேலை பார்க்குறேன், நான் இன்றைக்கே வேலையை விட்டு போயிட்டேன், நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இதே ப்ரோக்ராம் தான் அவரும் பண்ணுவார். ஸோ அப்போ அவருக்கு நான் பண்ணது என்னென்னு புரியணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த மல்டிலைன் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணுறனால தான் அதை டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னும் வந்து அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகேயா?